உங்க ஏடிஎம் கார்டு ரினிவல் பண்ணணும். நான் பேங்க் மேனேஜர் ஹெட் ஆபீஸ்ல இருந்து பேசுறேன். உங்க கார்டு பின்னாடி இருக்க 10 நம்பர் சொல்லுங்க சாப் அப்படிங்கிற வாய்ஸ பெரும்பாலானோர் கேட்டிருப்போம். இல்லனா நியூஸ்ல மீம்ஸ்ல பார்த்திருப்போம். அந்த சைபர் கிரைம் மோசடியில தொடங்கி பல்வேறு ரூபத்துல டிசைனா எந்த அளவுக்கு சிம்பிளா மக்களை ஆசையை தூண்டி பயம்படுத்தி ஏமாத்தி பணத்தை கொள்ளையடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சைபர் குற்றங்கள் இன்னும் நடந்துட்டே தான் இருக்கு. சதுரங்க வேட்டை படத்துல வர மாதிரி ஒருத்தங்களை ஏமாத்தணும்னா முதல்ல அவங்களுடைய ஆசையை தூண்டணுங்கிற ஃபார்முலாவை பயன்படுத்தி தேனி அரசு மருத்துவர்கிட்ட 76 லட்சம் மோசடி செஞ்ச மும்பை சேர்ந்த 2 பேரை கைது பண்ணிருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னு விரிவா பார்க்கலாம் வாங்க. தேனி நகர் பகுதியை சேர்ந்த 40 வயசு மதிக்கத்தக்க அரசு மருத்துவரோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அதுல ஆன்லைன் ஷேர் மார்க்கெட்ல பணம் போட்டு அதிக லாபம் சம்பாதிக்கிறத பத்தி தகவல் இருந்திருக்கு. அதை நம்பின அரசு மருத்துவர் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ள போயிருக்காரு. அந்த ஆன்லைன் லிங்குக்குள்ள இருந்த தகவலின் அடிப்படையில பல்வேறு தேதிகள்ல பல்வேறு பேங்க் அக்கௌண்ட்டுகளுக்கு 76 லட்சம் பணத்தை அனுப்பி வச்சிருக்காரு. அவருக்கான லாப தொகை மற்றும் முதலீடு தொகைகள் ஆன்லைன்ல வரவு வைக்கப்பட்டிருக்கு. ஆனா அவரால் அந்த பணத்தை தன்னுடைய அக்கௌண்ட்டுக்கு மாத்த முடியல. இதனால தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து தேனி எஸ்பி சிவபிரசாத் கிட்ட புகார் அளிச்சிருக்காரு அரசு மருத்துவர். எஸ்பி அவர்களோட உத்தரவுப்படி இத பத்தி வழக்கு பதிவு செஞ்ச தேனி சைபர் கிரைம் போலீசார் அரசு மருத்துவர் கொடுத்த அவருடைய டாக்குமெண்ட்ஸ் அப்புறம் அவருடைய மொபைல் நம்பர் மூலம் விசாரணையை தொடங்கியிருக்காங்க. விசாரணையில அரசு மருத்துவரை ஏமாத்தின கும்பல் வட மாநிலத்தில் இருக்கிறத உறுதி செஞ்சிருக்காங்க. இதையடுத்து தேனி சைபர் கிரைம் போலீசார் மும்பை விரைஞ்சிருக்காங்க. அங்க போலீசார் விசாரிச்சதுல மும்பை பகுதியை சேர்ந்த ஏஜென்ட் சஞ்சய் அப்படிங்கிறவரோட வங்கி கணக்குல 19 லட்சம் பணம் பரிமாற்றம் ஆயிருக்கிறது தெரிய வந்திருக்கு. சஞ்சய் கிட்ட விசாரிச்சதுல மகாராஷ்டிரா மாநிலம் அகமத் நகர் பகுதியை சேர்ந்த ஹரிச்சந்திரா கோபிநாத் கைவட் மற்றும் அதுக்கப்புறம் மும்பை பக்கத்துல தானே பகுதியை சேர்ந்த சந்தோஷ் சஞ்சய் பன்கோட் இவங்களோட வங்கி கணக்குகளுக்கு அந்த ஏஜென்ட் சஞ்சய் வங்கி கணக்குல இருந்து பணப்பரிமாற்றம் செஞ்சிருக்கிறது தெரிய வந்திருக்கு. தொடர்ந்து தேனி சைபர் கிரைம் போலீசார் ஹரிச்சந்திர கோபிநாத் கைவாட் அப்புறம் சந்தோஷ் சஞ்சய் பன்கோட் ஆகிய 2 பேரையும் கைது செஞ்சு தேனி சைபர் கிரைம் காவல் நிலையத்துக்கு கொண்டு வந்து விசாரணை செஞ்சிருக்காங்க. விசாரணைக்கு அப்புறம் அவங்க 2 பேரையும் தேனி சிறையில அடைச்சிருக்காங்க. இதே மாதிரி இவங்க வேற யாரெல்லாம் ஏமாத்திருக்காங்க, ஆன்லைன்ல இவங்களை நம்பி யாரெல்லாம் ஏமாந்திருக்காங்க அப்படிங்கறத சிறையில இருக்கிற இவங்க 2 பேரையும் காவல் எடுத்து விசாரிக்க சைபர் கிரைம் போலீசார் முடிவு செஞ்சிருக்காங்க.